பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க அந்த கோயிலை. அந்த கோவிலுக்குன்னு நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தது. அந்த சிற்பங்கள் எல்லாம் உலகத்திலேயே மிக சிறந்த சிற்பிகள் அப்படிங்கிறவங்கள கொண்டு செதுக்கியிருந்தார் ராஜா. வெகு தொலைவில் இருந்து கூட மக்கள் பிரார்த்தனைகளை பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டே இருந்தாங்க. தினமும் வருவாங்க. ஏன்னா இந்த கோவிலில் இருக்க சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டா கேட்டதெல்லாம் உடனே நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் ராஜாவும் கூட மறக்காமல் தினமும் காலையில் வந்து இந்த கோவிலில் இருக்க சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போகிறது தான் வழக்கம். அவர் தினமும் இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகும்போது 2 பிச்சைக்காரங்களை கவனிக்கிறாரு. ஒருத்தர் வலப்பக்கமும் இன்னொருத்தர் இடது பக்கமும் உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. வலது பக்கம் இருக்க அவர் கேட்பார், கடவுளே, எனக்கு இந்த ராஜாவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணியிருக்க, நீ கருணை கடலாச்சே, எனக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் கருணையை காட்ட அப்படின்னு கடவுள்கிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்பார். இடது பக்கம் இருக்க சொல்வார், ராஜா ராஜா, நீங்கள் கடவுள்கிட்ட எவ்வளவோ ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கீங்க, உங்ககிட்ட இல்லாததுன்னு ஒன்றுமே கிடையாது, உங்கள் கருணை உள்ளத்தால் எனக்கும் பார்த்து கொஞ்சம் நல்லது செய்யுங்களேன் அப்படின்னு ராஜா கிட்ட கேட்பார். இதை ராஜா தினமும் கவனிச்சிட்டு தான் இருக்கார். ஆனால் பெருசாக ஒன்றும் அதை பற்றி யோசிக்கலை. ஒரு முறை அவருடைய அரசவையில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு, மற்ற அரசு வேலைகளெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா. அப்போது இந்த நிகழ்வு அவருக்கு ஞாபகம் வரும்போது அவர் இதை பற்றி யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது என்ன இது வினோதமாக இருக்குது, ஒருத்தர் கடவுள்கிட்ட கேட்குறாரு, இன்னொருத்தர் என்ன தான் நம்பி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி. சரி, ஏதாவது நம்மளை நம்பி கேட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அவருடைய தலைமை அமைச்சரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நாளைக்கு நான் அரசு வேலையாக நம்ம நாட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரம் நிறைய ரொம்ப சுவையான உணவை ஏற்பாடு செய்யுங்க. அதுக்கு அடியில் நிறைய பொற்காசுகளை மறைச்சி வச்சுருங்க. இந்த பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு இல்லையா, அவர் போயிட்டு வர்றது தலைமை அமைச்சருக்கு தெரியாமல் இருக்குமா? அந்த கோவிலில் இடது பக்கம் இருக்கவர் எப்போவும் என்னை நம்பி தான் உதவி கேட்டுகிட்டே இருக்கார். அதனால் என் பேரை சொல்லி அவருக்கு அந்த உதவியை செஞ்சுடுங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. உடனே தலைமை அமைச்சரும் சரிங்க ராஜா, உங்கள் உத்தரவுப்படி செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலை விடியுது. ராஜா வேலை நிமித்தமாக அவருடைய வேலையை பார்க்க புறப்பட்டுடுறாரு. மந்திரி என்ன பண்ணுறாரு, ராஜா சொன்ன மாதிரி ரொம்பவும் சுவையான உணவை தயாரிக்கிறாரு. அது கடையில் பொற்காசுகளையும் மறைச்சி வச்சு கொண்டு போயிட்டு அந்த இடது பக்கம் கோவிலில் அமர்ந்திருந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி ராஜா கிட்ட நீ உதவி கேட்டிருந்தப்பா, ராஜா உனக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. அவருக்கு வாங்கிட்ட அந்த பிச்சைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம கேட்டது ராஜா கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்றவர் சும்மா சாப்பிடலை. அவருக்கு எதிர்ப்புறம் இருந்தார் இல்லையா, அவர் இவருடைய நண்பர் தானே. ஆமாம், அவங்களுக்கு அது தொழிலாக நினச்சி செய்கிறாங்க. அப்போது சொல்கிறாரு, உனக்கெல்லாம் இந்த அரண்மனை வீட்டு சாப்பாட்டோட ருசி தெரியுமா, இது எவ்வளவு ருசியான உணவு தெரியுமா அப்படின்னு அந்த உணவை அவ்வளோ விரும்பி ருசித்து சாப்பிட்றாரு. அதே நேரம் தன்னுடைய நண்பரை இகழ்ந்தும் பேசுகிறாரு. இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணுறவங்க நண்பராக சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க தான். ஆனாலும் பாதி சாப்பிட்டதும் அவர் விருப்பமாக கொடுக்கல. அப்படி கொடுக்கணும்னு விரும்பி இருந்தால் சாப்பிட ஆரம்பிக்கும் போதே பாதியை கொடுத்துருப்பார். அவர் விரும்பியெல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் கிண்டலாகவே கொடுக்குறார். இந்த மாதிரி உணவெல்லாம் நீ சாப்பிட்டே இருக்க மாட்டேன், சரி சரி என்னால் கொஞ்சம் ருசிச்சு தான் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அவருக்கு வேண்டிய அளவு நல்லா சாப்பிட்டுட்டாரு. இப்போ அவருக்கு போதுங்கிற நிலைமையில் மீதி அவருடைய நண்பர்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் எதுவும் சொல்லலை. இது கடவுள் எனக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிற நன்றி உணர்ச்சியோட அந்த உணவை வாங்கிக்கிறாரு. ஆனால் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். சாப்பிடும்போது அடியில் ஏதோ தென்படுது. என்னென்னு எடுத்து பார்த்தா பொற்காசுகள். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கடவுள் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு செவிமடுத்துட்டாரு, நமக்கான பரிசை கொடுத்துட்டாருன்னு ரொம்பவும் சந்தோஷமாயிடுறாரு. உடனே அடுத்த நாள் காலையிலேருந்து எனக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அவர் நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆமாம், நன்றி சொல்ல ஆரம்பித்தார். அடுத்த நாள் காலை விடியுது. ராஜா அங்கே வராரு. பார்த்தா வலது பக்கம் இருக்கவர் இந்த முறை யாசகம் கேட்கல, நன்றி சொல்கிறாரு. இடது பக்கம் இருக்கவர் வழக்கம் போல் அவருடைய யாசகம் கேட்குறத தொடர்ந்து செய்கிறார். இப்போ ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருது.
அந்த இடது பக்கம் இருந்தார் இல்லையா, உணவு கொடுத்தாரே ராஜா, அவரை போய் கேட்குறாரு, நீ என்கிட்ட உதவி கேட்ட, நான் தான் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் ஏன் இங்கே மறுபடியும் உட்காந்து அதே மாதிரி கேட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவருக்கு ஒரே குழப்பம். அப்போ தான் ராஜாக்கே புரியுது, கடவுள் யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது எந்த நிலைமையாக இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் அவரை கண்டிப்பாக அடைஞ்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்களுக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அது எவ்வளவு தடைகளாக இருந்தாலும் அதை தாண்டி உங்ககிட்ட வந்தே சேரும். தொடர்ந்து நம்பிக்கையோட உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டே இருங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட